ஹாய், வெல்கம் டு சாரிகீஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சங்குப்பூ டீ தாங்க பார்க்க போறோம். இது சூப்பராக இருக்கும். இது ஹெர்பல் டீங்க. இந்த ஹெர்பல் டீல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். நிறைய பூ கிடச்சிச்சின்னா இந்த முறையில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் இந்த சங்குப்பூ டீயை குடிக்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதாங்க சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இப்படி நீல கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய பூ பறித்து வச்சுருக்கேங்க. என் மாமியாருக்குள்ள நிறைய பூக்குங்க இந்த பூ நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கேன். இந்த பூ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா 2 டைம் இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பசையாக மேலாமல் அப்படி பூ போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கசக்கி கொடுக்க வேண்டாங்க. மெதுவாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நான் இப்போ 2 பிளேட்டில் மாற்றி வச்சுக்க போகிறேன். காய விடணும். இது அப்படியே நம்ம எடுத்து அதனால் 2 பிளேட்டில் மாற்றி காய வச்சுப்பேங்க. நான் எல்லாத்தையும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த பூவில் உள்ள இலை தான். இதில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குங்க. மறந்துடாமல் உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்லேயோ இது கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடிங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது புற்றுநோய் வராமல் தடுக்குங்க. ஒரு முதல் நாளுங்க எப்படி காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? நான் பால்கனியில் காய வச்சுருக்கேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக வெயிலில் காய வைக்க வேணாம். இந்த மாதிரி பால்கனியில் காய வச்சாலே போதும். இப்போ நமக்கு 2ஆம் நாள் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. நல்லா இப்போவே நமக்கு முக்கால்வாசி காஞ்சிருச்சுங்க. அடுத்து 3ஆம் நாள் பார்க்கலாம். 3ஆம் நாள் இன்னும் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ நமக்கு வெயில் நல்லா இருக்கு இல்லைங்களா? இது ஏப்ரல் மாதம் இல்லைங்களா? நல்ல வெயிலுங்க. அதனால் நல்லா காஞ்சிருக்கு. இது மற்ற நாள் அப்படியே பனிக்காலங்கள்லாம் நம்ம 1 வீக் ஆகுங்க. 4th டே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சுங்க. சூப்பராக காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதை காய வைக்கணும்னு தேவை கிடையாதுங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாங்க. ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் மாற்றி வச்சுருக்கேங்க. இது எனக்கு இந்த பூ பார்த்தீங்களா? இந்த பூ எனக்கு 1 மாதத்துக்கு வருங்க. 1 மாதத்துக்கு டீ போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு யூஸாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எங்கேனாவது பூ பார்த்தீங்க, நிறைய பூ இருக்குது, பட் எனக்கு டெய்லியும் ஃப்ரெஷ் பூ கிடைக்கல, பட் எங்கள் ரிலேஷன் வீட்டில் இந்த மாதிரி நிறைய பூக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி இதே முறையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியும் நீங்களும் இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாங்க. இந்த டீ எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த தண்ணி கொதிக்கணும். அடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த டீயை நாட்டு சக்கரை சேர்த்து இதே முறையில் செஞ்சு நாட்டு சக்கரை சேர்த்து குடிங்க. சூப்பராக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகுங்க. நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா தண்ணி? இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு 15 பூ போட்டிருக்கேங்க. நான் 2 பேர் தான் டீ குடிக்க போகிறோம். அதனால் ஒரு 15 பூ போட்டு ஒரு ஸ்பூனால் கலக்கி அதை நம்ம மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாங்க. அடுத்து மனசோர்வு இருந்துச்சுன்னா மனசோர்வை இந்த டீ போக்குங்க. கேன்சர் இருக்குங்களா? கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டீ நமக்கு உதவும். உடல் எடை குறைய ரொம்ப உதவுங்க. இதயத்தை பாதுகாக்கிறது. அடுத்து செரிமான உறுப்பு இருக்கு இல்லைங்களா? அதை சுத்தப்படுத்தும். உடலில் வலி இருந்துச்சுன்னா அதையும் போக்குங்க இந்த டீ. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாம் இந்த சாரெல்லாம் நல்லா இறங்கிடுச்சுங்க. இந்த பூவில் உள்ள இந்த சாரெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம 2 கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மிகவும் நல்லது. பெண்களுக்கு கர்ப்பப்பையை இது வலுப்படுத்தும். அது மாதிரி முகம் நல்லா பொலிவாக வருங்க. இந்த டெய்லி இந்த டீ நம்ம குடித்தோன்னா முகம் பிரைட்டாக ஆகுங்க. நல்லா க்ளோ கொடுக்குங்க நமக்கு. அதே மாதிரி இந்த டீ நம்ம குடிக்கிறதுனால எல்லாருக்கும் ஞாபக சக்தி அதிகமாகும். குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த டீயை செஞ்சு கொடுங்க. அது மாதிரி வயதானவங்களுக்கும் ஞாபக மறதியெல்லாம் ஏற்படும் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு இதனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. அடுத்து இந்த டீ குடிக்கிறதுனால கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லைங்களா? உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு கரைகிறதுக்கு இந்த டீ ரொம்ப யூஸ் ஆகுங்க. இப்போ 2 கிளாஸில் நம்ம இதை ஊற்றியாச்சு. இப்போ 1 கிளாஸில் மட்டும் நான் ஹனி சேர்த்துக்கிறேங்க. ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
அடுத்து கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாங்க. இப்போ லெமன் சேர்த்ததும் இதோட கலர் பாருங்கள் எப்படி மாறும்ன்ட்டு. இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சு இல்லைங்களா, அது எந்த கலரில் வைலட் கலரில் மாறிடுங்க பாருங்கள் லெமன் சேர்த்ததும். நான் வெயிட் லாஸுக்கு இந்த லெமனும் ஹனியும் சேர்த்து குடிப்பேங்க. என் குழந்தைங்களுக்கு இதில் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுப்பேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நிறைஞ்சதாக இருக்குங்க இந்த டீ, உடம்புக்கு ரொம்ப நல்ல. குழந்தைங்க குடித்தாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாங்க. அதை அது மாதிரி வயதானவங்களும் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.